ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியோட வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா நீங்க கத்துக்க போறீங்க. நிறைய பேர் இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை வெறும் ஹேருக்கு ஸ்கேல் ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதை ஃபேஸுக்கு ரொம்ப பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் ரொம்ப வருஷமாவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஹைட்ரா ஃபேஷியல் இதெல்லாமே இப்போ வந்தது தான். பட் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் ரொம்ப வருஷமாவே நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சியோட மிஷினோட பெனிஃபிட்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இதுதான் மிஷின், சரிங்களா? அதுக்கப்புறம் இது கூடவே சில எலக்ட்ராட்ஸ் வரும். இந்த எலக்ட்ராட்ஸ் மஷ்ரூம் எலக்ட்ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபுல் ஃபேஸ் கம்ப்ளீட்டா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டாவே ஃபுல் ஃபேஸ்க்குமே நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ராட்ஸ் பேர் மஷ்ரூம் எலக்ட்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ராட்ஸ் இது டங் எலக்ட்ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்காங்க அப்படின்னா, ஒரு மைல்டு சென்சிட்டிவ், ரொம்ப ஹெவி சென்சிட்டிவ்க்கு இது பண்ணக்கூடாது. பட் ஒரு மைல்டு சென்சிட்டிவா இருக்கிற ஸ்கின்னுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு பண்ணணும் மசாஜ். அதுக்கப்புறம் இது ஸ்பாட் எலக்ட்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாட் எலக்ட்ராட்ஸ் எதுக்காகனா, பர்டிகுலரா ஃபேஸ்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிம்பிள்ஸ்க்கோ இல்லை ஆக்னிக்கோ நம்ம ஸ்பாட்டா நம்ம வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற எலக்ட்ராட்ஸ். இது கோம்பு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இந்த கோம்பு எலக்ட்ராட்ஸ் நம்ம ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் டேண்ட்ரஃப்க்கு மெயினா நம்ம யூஸ் பண்றது இது டேண்ட்ரஃப்காக நம்ம ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் நிறைய பேர், இந்த மிஷின் எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ராட்ஸ் எதுவுமே நம்ம பர்டிகுலரா யூஸ் பண்ணவே மாட்டோங்க. இந்த எலக்ட்ராட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஸ்கேல்ப்புக்கு பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ராட்ஸ், அதாவது ஃபேஷியல் எலக்ட்ராட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இன்னைக்கு ஃபேஸ்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது, அதாவது இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை எந்த டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது டீடான் போட்டுருவீங்க. டீடான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணி அதையும் க்ளீனாக நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஜெல் ப்ராசஸ்ன்ட்டு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? சில பேர் ஜெல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம், மசாஜ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஜெல் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டைம்ல இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுவோம். நார்மலா நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ஃபேஷியல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சேர்ந்தே வருதுங்க. இப்போ இருக்கிற ஹைட்ரா ஃபேஷியல், அட்வான்ஸ் ஹைட்ரா ஃபேஷியல்ல கம்பல்சரி இந்த எக்யூப்மெண்ட், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி இந்த ஒரு டேர்மை நம்ம நடுவில் யூஸ் பண்ணுறோம் ஹைட்ரா ஃபேஷியல்ல பண்ணும்போது. இல்லை ஹைட்ரா ஃபேஷியல் என்கிட்ட இல்லை மேம் அப்படின்னும் போது ஹை ஃப்ரீக்வன்சி தான் இருக்குனாலும் தாராளமாக அதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜரை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி டீடான் போட்டுட்டு உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண போகிறேன். ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்போ கோல்டு ஜெல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஜெல் அப்ளை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் நான் மஷ்ரூம் ராடை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு காஸ் மாதிரி போட்டு ஒரு கேப் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஹைஜீனிக் ப்ராசஸ் தான். இப்போ ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இதை தொடச்சி வைக்கணுங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டோ இல்லை ஒருத்தர் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணாலோ அதை கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணணும், மெடிக்கல் ஸ்ப்ரிட் வாங்கி அதை நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம உள்ளே வைக்கணும். இது நான் இன்னும் கொஞ்சம் சேஃபராக இருக்கணுன்றதுக்காக ஒரு காஸ் போட்டிருக்கேன். இந்த காஸ் போட்டிருந்தாலும் இதை எடுத்து போட்டுட்டு அகெயின் நீங்க ஸ்ப்ரிட் வச்சு தொடச்சிட்டு தான் நீங்க உள்ள வைக்கணும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இதை ஆன் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு கொண்டு போகக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஃபேஸ்ல வச்சுட்டு தான் நம்ம இதை ஆன் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மெத்தட். வச்சுட்டு ஸ்லோவாக இது வந்து ஒரு ரோட்டரி மோஷனில் நம்ம வந்து பண்ணுறோம். இது ஃபுல் ஃபேஸ்க்கும் நம்ம வந்து பண்ணலாங்க. எதுவுமே கெடுதல் கிடையாது. இது அவ்வளவுமே நமக்கு வந்து நல்லது. இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். வெறும்னே எங்கன்னா பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா ஸ்பாட் ராட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி எங்கே இருக்கோ அங்கே மட்டும் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மஷ்ரூம் ராட் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபேஸ்க்குமே இந்த மாதிரி அப்லிஃப்டிங்கோட நம்ம வந்து ஒரு மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும், அவங்களோட கொலாஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு எலாஸ்டிசிட்டி கிடைக்கும், அண்ட் ஆல்சோ அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். எடுத்து எடுத்து வைக்க கூடாதுங்க. அப்படியே இது ஒன்ஸ் நம்ம ஸ்கின்ல வச்சிட்டோம்னு சொன்னா நீங்க இதை கம்ப்ளீட்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு இல்லை நான் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மாற்றி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை ஸ்கின்லேயே வச்சிருந்து இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்கின்லேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ இந்த ராடை யூஸ் பண்ணும்போது மெயினாக மெட்டல் கிட்ட கொண்டு போகாதீங்க. அவங்க வந்து நோஸ் பின் அவுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. பட் நோ ப்ராப்ளம், நம்ம அந்த மெட்டல் கிட்ட நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி கம்மலை மோஸ்ட்லி அவுத்துற சொல்லிடுங்க. இந்த கிட்ட, அதாவது இந்த மெட்டல் இருக்குன்னா இந்த மெட்டல் கிட்ட போகாதீங்க. அதை விட கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ இது ஃபுல் ஃபேஸ்க்குமே நீங்கள் வந்து ஒரு 2 to 3 minutes இதை வச்சு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு பூஸ்டிங் எஃபெக்ட் கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஹைட்ரா ஃபேஷியலில் மட்டும்தான் நம்ம அந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் அவ்வளோ பவர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஸ்பாட்டட் ராட். இந்த ஸ்பாட்டட் ராடும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் லைக் தட். பட் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் இல்லை. பட் எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரெட்னஸ் அந்த மாதிரியான எங்கெல்லாம் பம்ப்ஸ் இருக்கோ அந்த பம்ப்ஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ சேம் லைக் தட், எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வைங்க. வச்சுட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. பட் இதை வைக்கும் போது வேற ஆப்ஷனே இல்லை. நம்ம இப்படி வைக்கிறோம், எடுக்கிறோம். அகெயின் எங்க தேவையோ இதை வைக்கிறோம், எடுத்துடணும், வைக்கிறோம், எடுத்துடணும். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கு, ஆக்னிஸ் இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருந்தா அதுல வைக்காதீங்க. ஓரளவுக்கு ட்ரையா இருக்கக்கூடிய ஆக்னிஸ், பிம்பிள்ஸ் அதெல்லாம் எங்கன்னா இருந்துச்சுன்னா அதுல வச்சு வச்சு இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற பாக்டீரியா இன்ஸ்டன்டா அது வந்து உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி ரெட்னஸா இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்க வச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா சீக்கிரமாவே இந்த மார்க் எல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சிருங்க. இந்த மாதிரி இப்படி வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ இந்த ராடை அப்படிதான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பாட் ராட், அதாவது ஸ்பாட் எலக்ட்ராட்ஸை நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பாட், எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் வச்சு வச்சு எடுங்க. முக்கியமாக இந்த ஃபோர்ஹெட்ல எல்லாம் கூட சில பேருக்கு வந்து இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால மெயினாக இந்த ஃபோர்ஹெட்ல எல்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பாட் ராட் வைப்பாங்க. நம்ம இதை வந்து ட்ரை ஸ்கின்லேயே சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் மோஸ்ட்லி ஒரு ஜெல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணீங்கன்னா அது அழகாக ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஜெல்லுமே நல்லா ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு ரிசல்ட் சூப்பர்வாக கிடைக்கும். இது வந்து டங் ராட். இந்த டங் எலக்ட்ராடும் வந்துட்டு நீங்கள் ஃபேஸில் வச்சுட்டு தாங்க இதை வந்து ஆன் பண்ணணும். இதுவும் எடுத்துட்டுலாம் வைக்க கூடாது. வச்சிங்கன்னு சொன்னா இதை நல்லா இப்படி ஒரு மசாஜ் கொடுங்க. இது நல்ல சென்சிட்டிவ் ஏரியால மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னா அங்க மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க.
ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அதனால தண்ணி தொட்டு பண்ணலாமான்னா பண்ணக்கூடாதுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை தண்ணியை தொட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பண்ணலாமான்னா பண்ணாதீங்க. இது ஒரு ஜெல் ஆர் ட்ரை ஸ்கின்ல கூட பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின்ல பண்றதை விட ஒரு ஜெல் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சேம் லைக் தட் அப்படியே வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ராடை எடுங்க. இதுல வரக்கூடிய வந்து ஒரு ரெட் ரேஸ், அதாவது ஆரஞ்சு ரெட் ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ நல்லதுங்க ஸ்கின்ல. நம்ம அது பண்ணும்போதே அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பாக்டீரியாஸ், ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் கில் பண்ணி அவங்களோட ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்ல ஒரு கொலாஜின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ ஹைட்ரேஷனும் உங்க ஸ்கின்னுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.